அற்புதமான மூவியா இருந்தது, புரிஞ்சதா? ஆமா ப்ரோ, ஆக்ஷன் மூவினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது டிஷ்யூ. காரையே நீங்க அந்த பக்கம் ஓட்டிட்டு போறீங்க. நமக்கு தோத்தாராமோட எஸ்யூவி தேவைப்படும். அவனை வீட்டுல விட்டுட்டு வந்துடலாம். எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. அப்ப சரி, முதல்ல நாங்க உன்னை வீட்டுல விட்டுறோமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என் வீடு பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன். Are you sure? ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. Yeah, I'm stronger. Bye bye. Bye bye. யார் நீங்களா? கிட்னாப்பர்ஸ், உன்னை கிட்னாப் பண்ண வந்திருக்கோம். அப்படியா? எங்க கிட்னாப் பண்ணுங்க பார்க்கலாம். வாங்க வாங்க புடிங்க. ஏய், வலைய கொண்டு வாங்க. என்ன விடுங்க. எதுக்காக நீங்க என்ன கிட்னாப் பண்றீங்க? அழகான பூனைக்குட்டிகளை பிடிக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது யாரு? என் ஹேர் ஸ்டைல் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப பலசாலியான மனுஷனா நான் மாற போறேன். பாஸ், உங்க தலைகிழ மாறிடுச்சு. தலை இல்ல, திக்கு தான் மாறி இருக்கு. வேலை முடிஞ்சுதா? எஸ் பாஸ், 6 பூனைக்குட்டியை பிடிச்சிட்டோம். எல்லாம் வேற வேற கலர். சபாஷ், சூப்பரா முடிய ரெடி பண்ணுவோம். உன்னோட பாஸ், அதாவது இந்த யோயோ ஹாரி சிங் மறுபடியும் அழகா தெரிய போறேன். பாஸ், இவ்வளவு பூனைக்குட்டியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? விக் பண்ண போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே தங்க சீப்ப பரிசா குடுக்கறானுங்க. அது பத்தாதுன்னு இந்த கண்ணாடியை வேற குடுக்கறானுங்க. இந்த விக்க வச்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் யாரும் என்ன மொட்டை தலைன்னு கூப்பிட மாட்டாங்க. என்னோட அழகான முடிய பார்த்து பொறாமப்படுவாங்க. ஆனா பாஸ், ஏன் பெண் பூனைங்க ஆண் பூனைங்க வேண்டாமா? பெண் பூனையோடது தான் சாஃப்டா இருக்கும், ஆனா ஆணோடது ரஃபா இருக்கும். நான் விதவிதமான கலர்ல விக் பண்ணிக்க போறேன். விதவிதமான கலர்ல Dress போட்டுக்கிட்டு அந்த கலருக்கு ஏத்த விக். என் முடிய பார்த்து பொறாமப்படுவாங்க. இன்னும் நிறைய பூனைங்களை புடிங்க, ஆனா காது வச்ச மாதிரி இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. Honey Bunny are chasing Bad Monkey.
Don't act like a hunky, cause I am a bad monkey. Cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. Oh. Wow. ராத்திரியில தூங்குனா பயங்கர ஆக்டிவா இருக்கலாம். இவரை பார்க்கும்போதே தெரியுது இவரு பெட் டிடெக்டிவ்னு. அந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்களா? சின்ஸ் 1928. எங்களை முட்டாளாக்க பாக்குறீங்க. 90 வருஷமா எப்படி உங்களால டிடெக்டிவா இருக்க முடியும்? புரிஞ்சுதா? நாய்களை விரட்டுவேன், பூனைகளை காப்பாத்துவேன். என் பேரு பெட்டு பரமசிவம். 20 வருஷமா நான் டிடெக்டிவா இருக்கேன். எனக்கு முன்னாடி எங்க அப்பா இந்த டிடெக்டிவ் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி என்னோட தாத்தா இந்த டிடெக்டிவ் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருந்தாரு. நாய்களை விரட்டுவேன், பூனைகளை காப்பாத்துவேன். இன்னும் என் மேல சந்தேகமா? மங்கி பண்ற சேட்டையெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்க? நான் ஒரு பெட் டிடெக்டிவ். மிருகங்களோட இருந்து இருந்து எனக்கும் அந்த பழக்கம் வந்துருச்சு. என் பேரு பெட்டு பரமசிவம். எனக்காக செய்யணும் தாவும். ஐ கிட்டியை யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்களா? அதுல என்ன தப்பு இருக்கு? அவ உங்க கூட தானே படம் பார்க்க வந்தா. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வரல. நாங்க தான் சொன்னோம்ல, பாதியிலே இறங்கி நடந்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டா. பொய், முழுக்க முழுக்க பொய். இன்னும் டைம் இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. கிட்டியை எதுக்காக கிட்னாப் பண்ணீங்க? நீங்க சொல்லல. உங்ககிட்ட இருந்து எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். நாய்களை விரட்டுவேன், பூனைகளை காப்பாத்துவேன். என் பேரு பரமசிவம். எனக்காக செய்யணும் தவம். நாங்க எந்த தப்பு பண்ணல. குற்றவாளி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு குழுவை விட்டுட்டு போவான். நீங்களும் அப்படித்தான் விட்டுருப்பீங்க. நான் நாய்களை விரட்டுவேன், பூனைகளை காப்பாத்துவேன். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை விட பெரிய டாங்கியா இருக்கீங்க. நல்லா சிரிங்க. என் பேரு பெட்டு பரமசிவம். எனக்காக இருக்கணும் தாவும். இப்போ நல்லா சிரிங்க. உங்களுக்காக சாட்சிகளை திரட்டி உங்களை ஜெயில போடும்போது எப்படி சிரிக்கிறீங்கன்னு பாத்துறேன். சார், இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல சார். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அட நான் அங்க போனேன். சிட்டில 8 பெரிய ஆளுங்களோட பூனையை காணாம போச்சான். அந்த பாண்டாவால எதையுமே கண்டுபிடிக்க முடியலையா. அதனாலதான் இவரை பாக்குறதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டிடெக்டிவ நம்புறதுல பிரயோஜனம் இல்ல. நாம தான் கிட்டியை தேடி கண்டுபிடிக்கணும். ஏய், நான் எதுக்காக வெளியே போகணும்? இந்த ஆபீஸ் என்னோடது. நீங்க கவலைப்படாதீங்க கண்ணா சார். எங்க அப்பா மேல நான் ப்ராமிஸ் பண்றேன். உங்களோட கிட்டியை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தருவேன். என் பேரு பெட்டு பரமசிவம். எனக்காக செய்யணும் தாவும். அவ தூங்கினாலா சாப்பிட்டாளான்னு கூட தெரியல. என்னோட கிட்டி இப்ப எப்படி இருக்காளோ தெரியல. தயவு செஞ்சு யாருமே கையை தட்டாதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? என்ன இது? நான் கேட்டது சாக்லேட் மில்க் தானே? அவ கேட்டதை கொடுத்து இல்லன்னா அடிக்கிறா. ஆனா நான் புளிக்கே பயப்பட மாட்டேன். பூனைக்குட்டி எல்லாம் பெரிய விஷயமா? இன்னைக்கு அப்புறம் நீ எலிய பார்த்தாலும் பயப்படுவ. இத வாங்கிக்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் வந்துட்டேன். என்ன நடக்குதுங்க? நீ யாரு? இவர்தான் எங்க பாஸ். போஸா? ஒரு பெங்காலியா இருந்துட்டு பூனைங்களை நீ ஏன் கடத்துற? நான் பங்காளிலாம் இல்ல. அப்ப இவன் ஏன் உன்னை போஸ்ன்னு சொன்னா? அவன் சொல்ல வந்தது நான் பாஸ், போஸ் இல்ல. ஏன் முடிய பார்த்து பொறாமப்பட போறாங்க. எங்களை எதுக்காக கிட்னாப் பண்ண?
விக் பண்றதுக்காக தான். அப்பதான் என் முடி ரொம்ப அழகா தெரியும். ஆஹா. எங்களுக்கு விக் எல்லாம் பண்ண தெரியாது. என் வாழ்க்கை முழுக்க உங்களுடைய ரோமத்தை கட் பண்ணி எடுத்து புது புது ஸ்டைல்ல விக் தயாரிச்சு போட்டுக்க போறேன். அப்பதான் எல்லாரும் என் முடிய பார்த்து பொறாமப்படுவாங்க. ஆஹா. ஆமா, என் வாழ்க்கை முழுக்க இனிமே நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்க போறீங்க என்னோடவே. நம்ம 4 பேரும் 4 திசையில தனித்தனியா போய் கிட்டியே தேடுவோம். திரும்பவும் எங்கேயே மீட் பண்ணலாம். ஓகே, கிளம்பலாம். கிட்டி, நீ எங்க போன? கிட்டி, 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 நீ எங்க போன? கிட்டி எங்க போயிருப்பா? சன்னி, கிட்டிய பாத்தியா? நான் பார்க்கல. அப்படியே பார்த்திருந்தாலும் நான் உனக்கு சொல்ல மாட்டேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. அவ எங்க தான் போயிருப்பா? கிட்டி, நீ எங்கம்மா போன? ஓ, இங்க நீ ஒளிஞ்சிருக்கியா? கண்டுபிடிச்சிட்டேன். சரி, மன்னிச்சிருங்க. இங்க இவ்வளவு பூனைங்க இருக்கு. அப்ப கிட்டி இங்கதான் இருக்கணுமா? அண்ணா, என்ன ஒண்ணு கேட்கவா? நீங்க கிட்டிய பாத்தீங்களா? இங்க பாருப்பா, இங்க நிறைய கிட்டீஸ் இருக்கு. இது இல்ல, உயிரோட இருக்க கிட்டிய கேட்டேன். வேண்டாம், அது அங்கிருந்து இழுக்காத. பாக்க இப்படிதான் இருப்பா. எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டிய. ஒன்ன இப்ப நான் ஒண்ணு பண்ணல. நீ தொந்தரவு பண்றியா? ஏய் நில்லு. சாரி சார், எங்க ஃப்ரெண்டு கிட்டியே காணோம்னு தேடி வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. கிட்டி எங்க தேடியுமே கிடைக்கல. நானும் ஊர் முழுக்க சுத்தி தேடி பார்த்துட்டேன். புரிஞ்சுதா? காட்கர் மேடம், காட்கர் மேடம், பூனைக்குட்டிங்க என்ன சாப்பிடும்? அது மட்டும் இல்ல மேடம், பூனைக்குட்டியை எப்படி வளர்க்கறதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஹாய். அத பிடிங்க. அது கமிஷனர் சாரோட பூனைக்குட்டி. அது தப்பிச்சு ஓடக்கூடாது. வலிக்குதே. வேண்டாம், என்னோட வாஷ் ஓடிச்சிடாத. அடடா, என் கதை முடிச்சிரு போல இருக்கே. நான் பிடிக்கிறேன். நான் பிடிக்கிறேன். உன்னை விட மாட்டேன். மம்மி, பிடிக்காம விட மாட்டேன். பிடிச்சிட்டேன், பிடிச்சிட்டேன். தேங்க்யூ பனி. பாண்டா சார், பூனை எதுக்காக நீங்க வளர்க்குறீங்க? அட, இது கமிஷனர் சாரோட பூனைக்குட்டி. இந்த பூனைக்குட்டியை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காரு. ஏன்னா சிட்டில இருந்து பூனைங்க எல்லாம் காணாம போயிட்டு இருக்கு. ஆமா, இது வரைக்கும் 8 பெண் பூனையை காணோம். ஆண் பூனைகளுக்கு ஒன்னும் ஆகல. யாரோ மூளை இல்லாதவன் ஒருத்தன் பெண் பூனைகளா திருடுறான். அவங்கள பிடிக்கணும்னா பொறி வைக்கிறதுக்கு ஒரு பெண் பூனை தேவை. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கமிஷனர் சாரோட பூனைக்குட்டியை கேட்டா நான் கொடுத்துருவேனா என்ன? டோன்ட் வரி, அதெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே எங்க கிட்ட ஒரு அழகான பெண் பூனை இருக்கு. யார் பாரு? தோ. பை பை. ஹாய், என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவியா? ரொம்ப ஓவரா வழியாதீங்கடா. நான் ஹனி. அச்சோ. எப்படி இருக்க பியூட்டி? இங்க பாருங்க, இந்த பூனையோட முடி அவ்வளவு அழகா இருக்கு.
எனக்கு எல்லோ கலர் விக் உடனே வேணும். அப்பதான் என் முடி ரொம்ப அழகா இருக்கும். புடிங்க, அத புடிங்க. எதுக்காகடா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க? கூட்டா நானே வந்துட போறேன். இவன் நம்ம மொத்த பிளானையும் சொதப்ப போறான். பூனைங்களை டிஸ்டர்ப் பண்றது. அச்சச்சோ, இங்க கிட்னாப்பிங் நடக்குதே. ராத்திரி பூரா பாடுவேன், யாரையுமே தூங்க விட மாட்டேன். என் கிட்டிக்கான மாதிரி வேற யாருக்கும் நான் ஆக விட மாட்டேன். கைய தட்டுங்க. வாங்க, இவங்களை தடுக்கலாம். நாய்களை விரட்டுவேன், பூனைகளை காப்பாத்துவேன். போச்சு, இவங்களும் இங்க வந்துட்டாங்களா? ஏய், விட மாட்டேன். அங்கே நில்லுங்க. போன்ற கதை முடிய போகுது. பாஸ் போய் அவங்கள அடி. இவனுங்க செம்மையா அடி வாங்குறானுங்க. இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடணும். இப்ப உன்ன என்ன பண்ற பாரு. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, வாங்க. என்ன விட்டுருங்க. ஏன் விக்க பிச்சிட்டீங்களே? இப்ப என் முடிக்க நான் என்ன பண்ணுவேன்? ஓடுங்க, நிக்காதீங்க, ஓடுங்க, ஓடுங்க. ஓடி போயிட்டாங்க, புரிஞ்சுதா? இது என்ன புதுசா சொல்ற? நம்ம முன்னாடி தானே அவங்க ஓடுனாங்க. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? கல்யாணம் ஒண்ணு கையில மருதாணி போட்டு விடுவாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பூனையை காப்பாத்திட்டோம். கையை தட்டுங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி பெண் பூனை இல்ல, நம்ம ஹனி. புரிஞ்சதா? எதுக்காக இவன் இங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு பெண் பூனை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான்? எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என் பேரு பெட்டு பரமசிவம், எனக்காக இருக்கணும் தவம். இதெல்லாம் பன்னியோட பிளான் தான். ஏன்னா ஹனி அவங்க கடத்திட்டு போனாங்கன்னா ஹனியோட விகில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டரை வச்சு நாம கிட்னாப்பர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். மொத்த பிளான் உங்களால வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப புது கெட்ட போடுறதுக்கு புது பீக்கு வேற வாங்கணும். ஹை கலக்கிட்ட நீ சூப்பர் ஐடியா கொடுத்திருக்க. நான் ஐடியா கொடுத்திருக்கேன், ஆனா அந்த விஷயம் எனக்கே தெரியல. வாவ், ஐ அம் சோ இன்டெலிஜென்ட். டாங்கி, நான் விக பத்தி பேசிட்டு இருக்கேன். கிட்னாப்பர் விகு போட்டிருந்தா, அது பெஞ்சு போச்சு. விகு கடைக்கு போனா நமக்கு க்ளூ கிடைக்கும். வாங்க போலாம். அந்த டிடெக்டிவ்க்கு நம்ம மேல சந்தேகம் இருக்குமா? நம்மள ஃபாலோ பண்ணி அவர் நம்ம கூடவே பிக் ஷாப்புக்கு வந்துட்டாருன்னா திரும்பவும் நம்ம பிளான் சொதப்பலாயிடுமேமா. நம்ம மாறு விஷயத்துல போவோம். அவனுக்கு நம்மள அடையாளம் தெரியாது. அப்புறம் எப்படி பிளான் சொதப்போம்? வாங்க போலாம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு எதிராக நான் கண்டிப்பா சாட்சிகளை திரட்டுவேன். நீங்க வீட்டுக்கு போங்க கண்ணா சார். நான் விகு கடைக்கு போறேன். நாய்களை விரட்டுவேன், பூனைகளை காப்பாத்துவேன். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போங்க. கெட்டிய தேடுற விஷயத்துல விக் எங்க இருந்து வந்துச்சு? என் முடிய பார்த்து புறமப்பட போறாங்க. பிரமாதங்க, அட்டகாசமா இருக்கு. பாக்க அப்படியே நடிகை மாதிரியே இருக்கீங்க. நீ இப்ப என்ன சொன்ன? பொண்ணுங்க அணியறத நீங்க அணிஞ்சுக்கிட்டா வேற எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க. இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விக் ரொம்ப பெருசா இருக்கு. இல்ல, தலை சின்னதுங்க. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறேனுங்க. சீக்கிரமா செய். நான் சேட்டு தனிராமுடைய கேட் பார்ட்டிக்கு போயாகணும். Hey man, எப்படி போயிட்டு இருக்கு? இந்த விக் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். உண்மையிலே உங்க விக் அழகா இருக்கு. உண்மையிலே அற்புதமான விக் ஷாப் மேன். இந்த விக்க வச்சுக்க போறேன். அப்பதான் உங்களுக்கு அடையாளம் தெரியாது. என்ன சார், உங்களுக்கு என்ன வேணும் சார்? எங்களுக்கு டி ஷர்ட் வேணும். நாங்க விக்கோட ஷாப்புக்கு தானே வந்திருக்கோம். அப்ப விக்கு தானே வாங்குவோம். உங்க விக் ரொம்ப அழகா இருக்கு.
உங்க விக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா நீங்க எவ்வளவு காசு கொடுத்து இதை வாங்குனீங்கோ? ஹலோ, கேக்குறல பதில் சொல்லு. என்ன பண்றீங்க தம்பி? அது வெறும் மெனிக்குயினே. அப்படியா? பாக்குறதுக்கு உண்மையானதா தெரியுது. இது எங்க விக்கோட ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இதான் எனக்கு வேணும். அச்சோ, நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? எங்க காஸ்ட்லியான மெனிக்குயினை நீ உடைச்சிட்டல, உன்னை விட மாட்டேன் இப்போ. எங்க போனா அவன்? இங்க இருக்கீங்களா? சாரி, நான் பூனைன்னு நினைச்சு உங்களை அடிச்சிட்டேன். ஏய், உன் கண்ணுக்கு நான் பூனை மாதிரி தெரியறேனா? நாய்களை விரட்டுவேன், பூனைகளை காப்பாத்துவேன். அந்த பூனை இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அதுகிட்ட முழு காசையும் வசூல் பண்ணணும். ஓ, இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஆனா அவ்வளவு நல்லா இல்லையே. இந்த விக்க மாத்திக்க வேண்டியதுதான். அப்பதான் யாருக்கும் என்ன அடையாளம் தெரியாது. என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குற? நீங்க ஏன் என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி என் முன்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து நின்னா நான் என்ன நினைப்பேன்? அந்த பூனை தானே நினைப்பேன். ஓஹோ, நீ சகப்பு விக்க போட்டிருக்கியா? இந்த விக்க எடுத்துட்டு வேற விக்க மாத்திக்கிட்டா என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி? நான் அறிவாளி இல்ல. என் பேரு பெட்டு பரமசிவம். எனக்காக இருக்கணும் தாவும். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. பாரு, உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன். என் பேரு பெட்டு பரமசிவம். எனக்காக இருக்கணும் தாவும். இப்படி விக்க மாத்திட்டு முன்னாடி வந்து நிக்காதீங்க. அப்படி ஓரமா போய் நில்லுங்க. அந்த பூனையை நான் ஒரு வழி பண்றேன். சரி சரி, போறேன். இப்ப என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். அந்த பூனை எங்க போச்சு? நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பண்ணி காப்பாத்து. ஹலோ சார், எதுக்கு அடிக்கிறீங்க? இங்க பாருங்க, என் மெனிக்குயினை இவன் உடைச்சிட்டானுங்க. அதுக்கு என்ன இப்ப? நாங்க தான் பணம் கொடுத்துருவோம்ல, புரிஞ்சதா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. சேட் தனிராமோட வீட்டு பூனை ஃபங்க்ஷனுக்கு நான் விக்க கொண்டு போய் கொடுக்கணும்ங்க. ஆனா பர்த்டே பார்ட்டிக்கும் விக்குக்கும் என்ன சம்பந்தம்மா? மாஸ்கரேன் பார்ட்டிங்கோ. எல்லாரும் கெட்டப்ல இருப்பாங்க. சிட்டில உள்ள எல்லா பூனையும் அங்கதான் இருக்கோமுங்க. பூனையோட பர்த்டே மாஸ்கரேட் பார்ட்டி. அவன் கண்டிப்பா அங்க வருவான். யாரு? அந்த கிட்னாப்பர். நாமளும் அங்க போகலாம். அது சரி டாங்கி, நம்மளதான் பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடவே இல்லையே. நாம எப்படி போறது? அவன் டாங்கி இல்ல, நீதான் டாங்கி. அது ஒரு மாஸ்கரேட் பார்ட்டி. அங்க யாருக்கும் யாரையுமே அடையாளம் தெரியாது, புரிஞ்சதா? நாம எல்லாரும் விக்கு வாங்கிக்கலாம். வேற வேற கெட்டப்ல அந்த பார்ட்டிக்கு போகலாம். என்ன செக்யூரிட்டி எல்லாம் சரியா இருக்குல்ல? எஸ் சார், எஸ் சார். ஓகே, லெட்ஸ் பார்ட்டி. அதோ அங்க இருக்கு அந்த பூனை. எல்லாரும் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. அந்த கிட்னாப்பர்ஸ் இங்க தான் இருப்பாங்க. மூளை இல்லாத டாங்கி. சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே, ஆட்டுமா? Come on, let's dance. தம்பி, யாராது? நான் தாப்பா, நான் தான். அண்ணி. ஆஹா, நீயா? நாய்களை விரட்டுவேன், பூனைகளை காப்பாத்துவேன். அது நீ மாறு வேஷத்துல வந்திருக்க இல்லையா, அதனாலதான் உன்னை எனக்கு அடையாளம் தெரியல. அது சரி, நீங்க ஏன் மாறு வேஷத்துல வரல? நான் அப்படியே டிடெக்டிவாவே வந்திருக்கேன்.
என்ன டிடெக்டிவா? ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியுதே. அப்படியா? உனக்கு வேணும்னா என்ன அடையாளம் தெரியலாம், அந்த கிட்னாப்பர்ஸ்க்கு என்ன அடையாளம் தெரியாது. ஆமால, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் பேரு பெட்டு பரமசிவம், எனக்காக இருக்கணும் தாவும். இங்க கொஞ்சம் கேளுங்களேன். அந்த கிட்னாப்பர் கிடைச்சா எங்ககிட்டயும் சொல்லுங்க, நாங்களும் அவனை பிடிக்க தான் வந்திருக்கோம். பாஸ் இங்க இருந்து போயிடலாம், இல்லனா மாட்டிப்போம். இங்க பாரு, அப்படிலாம் ஒண்ணு ஆகாது. நாம போட்ட பிளான் படியே செய்வோம். நிறைய முடி இருக்கிற பூனையை தூக்கிட்டு போயாகணும், புரியுதா? சாரி சாரி. சாரிமா. சாரி. நீங்க எல்லாரும் ஏன் பைரட்ஸா மாறிட்டீங்க? ஏன்னா நாங்க 4 பேர் இருக்கோம். நாங்களும் 4 பேரா தான் வந்திருக்கோம், ஆனா வேற வேற வேஷத்துல வந்திருக்கோம். ஆனா நாங்க கேங்கா வந்திருக்கோம். ஏன் ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கும். கேங்கா? வனி, கிட்னாப்பர்ஸோட கேங் இதோ இங்க தான் இருக்கு. அட, இவன் எப்படி என்ன அடையாளம் கண்டுபிடிச்சான்? வாங்க போலாம். அவங்கள தப்பிக்க விட்டுறாதீங்க. போய் லைட் ஆஃப் பண்ணு. யாராவது வந்து நெருப்பா அணைங்க. சீக்கிரம் இங்க வா. நெருப்பான என் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கேன். நெருப்பான. ஏய், இதான் நல்ல சந்தர்ப்பம். அந்த பூனையை தூக்குங்க. என் முடி ரொம்ப அழகா இருக்கும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏ ஸ்வீட்டி, எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டி எங்க? அட, எதுக்கு சும்மா ஸ்வீட்டி ஸ்வீட்டின்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஸ்வீட்டியை முதல்ல விட்டு தள்ளுங்க. பெண் பூனையை பத்தி யோசிங்க. கிட்னாப்பர்ஸ் வந்து பூனையை கடத்திட்டு போயிட்டாங்க. ஏய் டாங்கி, என் பூனை பேர் தான் ஸ்வீட்டி. ஏ ஸ்வீட்டி எங்க? ஸ்வீட்டி, நான் இங்க இருக்கேன். இதான் அந்த கிட்னாப்பர்ஸோட கேங். நான் சொன்னபடியே கிட்னாப் பண்ணிட்டேன், பார்த்தல? என் முடி ரொம்ப அழகா இருக்க போகுது. புடிங்க, தப்பிச்சு போறாங்க. ஓடுங்க, இவங்க கையில மாட்டாதீங்க. ஏய், தள்ளி போங்க. தள்ளி போங்க. நீ ஏன் வேடிக்கை பார்க்கற? சீக்கிரமா போ. விடக்கூடாது, அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். ஏய் டாங்கிங்களா, பைக்ல போலாம். ஆமால, சீக்கிரம் அவங்கள ஃபாலோ பண்ணி போங்க. அவங்கள விடக்கூடாது. அவனுங்க ஃபாலோ பண்றானுங்க. அவங்கள விடக்கூடாது. ஆஹா, பழைய வண்டியா இருக்க. இந்த சைக்கிள்ல போறதுக்கு பதிலா நடந்து போயிருந்தாலே இந்நேரம் போய் சேர்ந்திருக்கலாம். வண்டி வேகமா வண்டியை ஓட்டு, நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம். டாங்கி, நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம ஒன்னும் ரேஸ்ல போல, நாம பின்னாடியே தான் போகணும், புரியுதா? கமான் பன்னி, கமான். நடு ரோட்ல பார்க் பண்ணிட்டு மாட்டே சொரிஞ்சுக்கிட்டு இருக்க. தள்ளிப்போ. இவங்க மறைவிடத்தை காட்டுக்குள்ள உருவாக்கி இருக்காங்க. மறைவிடத்தை காட்டுக்குள்ள உருவாக்காம டவுன்லயே உருவாக்குவாங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வாங்க.
பாஸ் அவங்க நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. என்ன பண்றது இப்போ? வரட்டும், சுரங்க பாதைக்குள்ள எப்படி வராங்கன்னு பாப்போம். அடடா, கேட்ட மூடிட்டாங்களே, இப்ப எப்படி உள்ள போறது? வேகம் வேகம். அடடா, இந்த பாதை இப்ப அடப்பட்டு போயிடுச்சே. அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க, புரிஞ்சுதா? இப்பவும் நீங்க எங்களை ஃபாலோ பண்றீங்களா? இல்ல இல்ல, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. கிட்னாப்பர்ஸ் அவங்க தானே தெரிஞ்சு போச்சு. அவங்கள தான் ஃபாலோ பண்றேன். நாய்களை விரட்டுவேன், பூனைகளை காப்பாத்துவேன். அவங்கள பிடிக்கணும். எப்படி பூனையை காப்பாத்துவீங்க? நம்ம போற வழியை தான் அடைச்சிட்டாங்களே. நம்ம வழியை உருவாக்குவோம். சீக்கிரம் ஹனி, குழி தோண்டே. காலு மாட்டிச்சு. காலை வந்துருச்சு. அப்பாடி, 2 காலும் வந்துருச்சு. அதான் அவனோட இடம். வாங்க போலாம். எல்லா கலரும் கிடைச்சிருச்சு. பிளாக் கலர்ல கிரே கலரை பேட்சா வச்சுக்குவேன். அப்புறம் பிரவுன் கலர்ல ஒயிட்ட ஹைலைட் பண்ணிக்குவேன். அப்புறம் செப்பரேட்டா ஒரு பிரவுன் விக் வச்சுக்குவேன். இந்த எல்லோவை எடுத்து பிளாக்குக்கு மேல வச்சு அழகா இருப்பேன். எவ்வளவு பூனைங்க. எப்படியாவது அவங்க கண்ணில் படாம நம்ம உள்ள போயே ஆகணும். அடடா, இடுப்பு வலிக்குதே. எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இதுதான் அந்த வில்லனோட இடமா? நான் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டேன். என் பேரு பெட்டு பரமசிவம். எனக்காக இருக்கணும் தவம். ஹாய் நீங்க உட்கார்ந்து குதிரை விளையாட்டு விளையாடிட்டு இருக்க, நாங்கெல்லாம் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டு இருந்தோம் தெரியுமா? புரிஞ்சதா? எப்படியாவது அவளை காப்பாத்தணுமா? நில்லுங்க. முடி இருக்கிற பூனைங்களை இங்க இருந்து எடுத்துட்டு போக அனுமதிக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். முதல்ல ஒன்னு அடிச்சு துவைக்கணும். ஒன்னு அடிச்சு துவைச்சதுக்கு அப்புறமா காய போட்டுறோம். அப்புறம் இங்க இருக்கிற பூனைக்குட்டி எல்லாத்தையும் நாங்க கூட்டிட்டு போயிடுவோம். புரிஞ்சுதா? இங்க இருந்து நீங்க எல்லாம் திரும்பி போனாதானே ஒரு விக்ல உன்னுடைய ரெக்கையையும் வச்சுக்குவேன் பச்சைக்கிளி. நீங்க என்ன அடிக்கிறது? இன்னைக்கு ஏன் காட்ஸ் தான் அடிக்க போறாங்க. உன் காட்ஸ் எதுக்கு உன்னை அடிக்க போறாங்க? ஏய், இவனை எங்க இருந்து புடிச்சீங்க? எங்க இருந்து புடிச்சீங்க? ஏன் ஆளுங்க என்ன அடிக்க போறதுல உங்களை தான் அடிக்க போறாங்க. அதையும் பாத்துடல யார் யார அடிக்கிறாங்கன்னு. அட்டாக்! அவங்கள விடாதீங்க. எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏய், நீ இங்கதான் இருக்கியா? நில்லு. ஏய், சொல்றேன்ல, நில்லு. இந்த வாங்க. அட, நில்லு நில்லு, சொல்றேன்ல. ஏய், என் காலு. ஏய், என் விக்கு. ஏய், நில்லு, விடு, விடு. ஏய், இவ்வளவு வேகமா குத்தாத, வலிக்குதுல. ஏய், சொன்னா கேளு. ஏய், என் விக்கு. வலிக்கிறதுக்கு தானே உன்னை குத்துறது. நல்லா வாங்கிக்க. இந்த வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க.
ஓ என் பாஸ் அடி வாங்குறாரு, நான் போயாகணும். ஏன் நீயும் அங்க போய் அடி வாங்கணுமா? இல்ல. அப்ப வாயை மூடிட்டு எனக்கு குதிரையாவே இரு. என்னுடைய விக்கு என் விக்க ஃபுட்பால் மாதிரி விளையாடாதீங்க. கொடுங்க. உன்னோட விக்கு சும்மா சும்மா விழுந்துகிட்டே இருக்கு. கம்மா போட்டு ஒட்டிடவா? இப்ப பாரு. ஐயா நம்ம யாருன்னு இவங்க கிட்ட காட்டுங்க. அப்புறம் என் முடி அழகான போதும். எல்லாம் எதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நம்மள காப்பாத்த வந்திருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும். என்ன சொன்ன? எங்க முடிய வெட்டி நீ விக்கு பண்ணிக்க போறியா? இந்த வாங்கிக்க. உனக்கு விக்கு வேணுமா? நீங்க எல்லாரும் போயிடுங்க, இவங்களை நாங்க பாத்துக்கிறோம். இந்தா உங்களை நான் விட மாட்டேன், வாங்கிக்கங்க. நிறுத்துக்கோன்னு சொல்றல. போலீஸை அடிக்கிறேடி. உன்னை என்ன பண்ற பாரு. சாரி, உங்களை நான் கவனிக்கவே இல்லை. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணு, ஒருத்தனையும் விடாம அரெஸ்ட் பண்ணு. ஏய், நான் ரொம்ப பெரிய ஆளு. வெறும் விக்குக்காக தான் இந்த பூனையெல்லாம் நான் கடத்தி வச்சிருக்கேன். சொன்னா கேளுங்க. விடுங்க, என்ன விடுங்க. அட கையில விலங்க. தேவையில்ல. ஜெயில எல்லாம் விக்கோட அவசியமே இல்ல. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. நீங்க எப்படியோ இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கலாம், ஆனா இங்க இருந்து வெளியே போற வழி எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த சேட்டோட பூனை பெல்ட்ல நான் ஒரு டிரான்ஸ்மிட்டரை ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். அதுல இருந்த சிக்னல் போலீஸ்க்கு கிடைச்சிட்டு இருந்தது. ஷபாஷ் பன்னி, உன்னோட புத்திசாலித்தனத்தால நாங்க இன்னொரு கேங்கையும் பிடிச்சிட்டோம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இந்த கேங்க நான் தான் கண்டுபிடிச்சேன். நாய்களை விரட்டுவேன், பூனைகளை காப்பாத்துவேன். இன்னைக்கு எங்க அப்பாவோட ஆத்மாவும் தாத்தாவோட ஆத்மாவும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் தெரியுமா? இந்த விக்கை நீ விட்டுரு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்ப விக்கி கீழே விழுந்துரும். பாஸ், எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குது. இப்போ இந்த கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இனிமே என் முடிய பார்த்து யாரும் பொறாமப்பட மாட்டாங்களே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். கிட்டி Hmm.